சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கேள்விகளை பார்த்தோன்னே சொல்ல வேண்டாம்னு நினைச்சதை சொல்லிட்டேன். உண்மைகள் சொல்லப்பட்டு தான் தீர வேண்டும், என்றாவது ஒரு நாள் வெளிவந்து தான் தீர வேண்டும். சனாதன இந்து தர்மம் சார்ந்த ஒரு சேவை பண்ணிடுறது அவ்வளவு சாதாரண வேலை இல்ல. ஒரு அலோபதி மெடிக்கல் காலேஜோ ஒரு ஹாஸ்பிட்டலோ நடத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்கயா. இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன், மெக்கலே எஜுகேஷன் கொடுக்குற இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணோம்னா யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா சனாதன இந்து தர்மம் சார்ந்த இந்த நான்மறை அறங்கள் ஓங்கிறதுக்கு ஏதாவது பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும். எத்தனை சட்ட சிக்கல், சட்ட போராட்டம், கொடுமைகள், சமூக பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள் உங்க மேல திணிக்கப்படுதுங்கிறத பாப்பீங்க. அதனாலதான் பெற்றோர்கள் சட்டப்படி பெற்று வளர்த்தவர்கள் உங்கள் குழந்தைங்களை தொகையடியார் சம்பிரதாயத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் பிராக்டிகலா எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசுறீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்க. நேபாளல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்து பலாயிரக்கணக்கான குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து அனாதையானார்கள். எந்த இந்து சேரிட்டியும் அந்த குழந்தைங்களை தத்தெடுக்க முடியல. குறிப்பிட்ட மதம் சார்ந்த சேரிட்டிஸ் மட்டும்தான் அந்த குழந்தைகளை தத்தெடுக்க முடிஞ்சது. எந்த இந்து சேரிட்டி அந்த குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க முயற்சி பண்ணாலும் அந்த டீப் ஸ்டேட் எத்தனை பிரச்சனை கொடுத்து கடைசியில பாருங்க, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போய் ஸ்டடி பண்ணி பாருங்க, இன்டர்நெட்ல இருக்கு. இந்த இயற்கை சீற்றங்களின் பொழுது அனாதைகளாக்கப்படுகின்ற குழந்தைகளை எல்லாம் கூட எந்த இந்து சேரிட்டியும் அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது. இந்து குழந்தைகளா இருந்தா கூட சரி, அந்த குழந்தைகள் இந்துக்களாக பிறந்தவர்களாக இருந்தா கூட சரி, அடாப்ட் பண்ண முடியாது. டீப் ஸ்டேட் உங்களை விடாது. யாராவது நீங்க தைரியமா எங்களால நடத்த முடியுதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிச்சயமா நாங்க பரமசிவன் அருளால பொருளாதார உதவி செய்யறோம்.